ஏற்கனவே அமைச்ச மாதிரி மகேந்திரகிரி வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே ஃபுல் லிக்விட் ப்ரொபல்ஷன் ஹை ப்ரொபல்லண்ட் லைக் ரொம்ப ஹெவி ப்ரொபல்லண்ட் த்ரஸ்ட் இருக்கிற என்ஜின்ஸ் வந்து அங்கே டெஸ்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க மகேந்திரகிரியில். அண்ட் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இஸ்ரோ வந்து லைக் ஆல்மோஸ்ட் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு மிஷனுமே வந்து மல்டிபிள் டொமைன் சேர்ந்த ஒரு இதுதான். ஸோ எல்லாமே சேர்த்து தான் வந்து நம்ம ஒரு மிஷன் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கான ஒர்க் வந்து இஸ்ரோ வந்து நல்ல ஃபுல் ஃப்ளெஜ்லேயே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரஸ்ட்டை பற்றிலாம் நீங்கள் நிறைய சொல்லியிருந்தீங்க. அதில் இந்தியாவுடைய பங்களிப்புன்றது எந்த அளவுக்கு அதுக்கான இதுவும் போயிட்டு இருக்கா அப்போ? ஆமாம், ஏன்னா நம்ம த்ரஸ்டர் வந்து எதுவுமே வந்து ஃபாரின்லேருந்து வாங்குறது இல்லை. இந்தியா வந்து அவங்களோட ஓன் த்ரஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி கரண்ட்லி வந்து கொஞ்சம் டாக்ஸிக்கான ப்ரொப்பலன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், லைக் ஹைட்ரஜீன் இல்லைனா மோனோமித்தைல் ஹைட்ரஜீன், யூடிஎம்ஹெச் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான இப்போ அல்டர்னேட்டிவ் வந்து கிரீனா போகணும், சஸ்டைனபிள் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறதுனால பெராக்சைட் பேஸ் சிஸ்டம் இப்போ ரீசெண்டாக எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் கூட டெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ இப்போ நமக்கு காஸ்ட் வைஸும் சேஃப்டி வைஸும் ரெண்டுக்குமே ஓகேவா? ஆமாம், ஸோ அதுதான் நம்மளோட மேஜர் கன்ஸ்ட்ரெயினாக இருக்கும். ஸோ சேம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், காஸ்ட் வைஸாகவுமே நமக்கு அது வந்து எஃபெக்டிவாக இருக்கணும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல தான் ப்ரொபலன் செலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கான பெராக்சைட் ஆல்ரெடி நம்ம 2015 ஆல்மோஸ்ட் அதை டெஸ்ட் ப்ரூவும் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷனும் ஃபுல் ஃப்ளெஜ்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த த்ரஸ்டர் ஆஸ்பெக்ட்ல வந்து இந்தியா வந்து நம்ம ஓன் ப்ரொபலன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஒன் ஆஃப் அமாங் த த்ரஸ்டர் தான் 800 நியூட்டன் நம்ம அந்த சந்திராயன் லேண்டிங்க்கு யூஸ் பண்ண த்ரஸ்டர்ஸ் எல்லாமே. ஸோ அதுவும் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ல இந்தியாவே ஃபுல்லி ஓன் டெவலப்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். இதில் தான் தனித்துவமான விஷயங்கள் நடக்குவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து சந்திராயன்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் நார்த்தில் இருந்தாங்க, நம்ம மட்டும் சவுத்தில் வந்து முதல் முறையாக நம்ம வந்து அதில் இது பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி தனித்துவமான ஏதாவது பங்களிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? தனித்துவமான இது வந்து எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ரிசர்ச் ஓடிட்டு இருக்கு, ரிசர்ச் போயிட்டு இருக்கு. அண்ட் அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் மிஷன் வந்து என்ன இருக்க போகுதுன்னா, நம்மளோட கிரகன்யான்ல வந்து நம்மளோட ஆஸ்ட்ரோநாட்ஸை வந்து நம்ம அங்கே ஸ்பேஸ்க்கு அனுப்புறோம். அண்ட் தென் நம்ம அந்த டேட்டாஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ தட் நம்ம ஃபர்தராக ஃபியூச்சரில் என்ன மிஷன் பண்ணுவோமோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மிஷன் வந்து ஆல்ரெடி நிறைய கண்ட்ரி பண்ணாலும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிஜீனியஸாக லைக் இந்தியாவே நம்ம எல்லா சப்சிஸ்டமும் டெவலப் பண்ணி நம்ம ஓன் பவரோட எல்லாமே நம்மளோட ஓன் சிஸ்டமோட நம்ம டெவலப் பண்ணுறது தான் இந்தியா பார்த்துட்டு இருக்கு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம லைக் அந்தரிக்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எல்லாமே கூட வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ஃபுல்லாகவே இந்தியாவோட லைக் ஃபாரின் கொலாபரேஷன் இல்லாமல் இந்தியாவே ஃபுல்லாக ஆத்ம நிர்பரா பண்ணணும் அப்படின்னு தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த இதுலலாம் விஷயத்த சொல்லிட்டீங்க. இப்போ டிராகன்ல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரங்க் இருந்தது இல்லையா, அது மாதிரி விஷயங்களும் இங்கே இந்தியாவிலே பண்ணுறதுக்கான ஆமாம். ஸோ லைக் பெங்களூர்ல வந்து சோலார் அந்த இது என்னென்னலாம் நடக்குது அந்த சிஸ்டமும் வந்து பெங்களூர்ல இஸ்ரோட காம்ப்ளெக்ஸ்ல நடந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இதுலயே வந்து ஏஐ இன்டிகிரேஷன் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் கூட பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லைக் இஸ்ரோ வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே சோலார் பேனல்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு 15% 20% எஃபிஷியன்சி கொடுக்கணும். அதை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் கேலியம் பேஸ்டு சோலார் பேனல்ஸ் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸும் வந்து ரிசர்ச் இது போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இது வந்து ஆப்வியஸாக நம்மளும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். மேம் உங்ககிட்ட மேம், இப்போ நீங்கள் ஏராளமான பெண் ஆஸ்ட்ரோநாட்ஸுக்கும் இங்கே வந்து பயிற்சிகள் வழங்கப்பட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த பயிற்சிக்கான என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து மேற்கொள்ள வேண்டியிருக்கும் மேம்? இல்லை, நான் இந்தியாவில் என்ன சொன்னேன்னா, இன்னும் வந்து பெண் காஸ்மனாட் அப்படிங்கிறது வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ககன்யான் மிஷன்ல வந்து கண்டிப்பா ஒரு பெண் க்ரூ இருப்பாங்க, க்ரூ மெம்பர் இருப்பாங்க அப்படின்னு. பட் ஆனா அந்த விதிமுறைகள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றப்ப ஃபைட்டர் பைலட்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதிமுறை கொண்டு வந்தாங்க. ஃபைட்டர் பைலட்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால இன்னும் வந்து பெண்களுக்கு வந்து அந்த பயிற்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒன்லி இப்போ ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்து ஓபன் அப் பண்ணாங்க. ஸோ நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்களுக்கு வந்து அந்த 20 ஆண்டு காலம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அந்த விதி வந்து யாருமே இன்னும் ரீச் பண்ணாத காரணத்தினால ஃபர்ஸ்ட் க்ரூல வந்து நமக்கு பெண் இருக்கிறது சாத்தியம் இல்லை இப்ப. பட் நீங்க பாத்தீங்கன்னா பிரைவேட்டா நீங்க வந்து இப்போ ப்ளூ ஆரிஜின் இருக்கு. ப்ளூ ஆரிஜின் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் or 80 to 100 kilometers வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க, பிரைவேட் ஆஸ்ட்ரோநாட்ஸ்
அவங்கள வந்து கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட கேப்சியூல்ல கீழே கொண்டு வராங்க. அதுக்கு வந்து இவங்க அளவுக்கு உங்களுக்கு வந்து பயிற்சி தேவை கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு இதுல நம்ம வந்து ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் அளிக்கிற விதத்துல நம்மளோட நாட்டில இருந்து ஒரு பெண்மணிய வந்து செலக்ட் பண்ணி, ஏன்னா இப்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து ப்ளூ ஆரிஜின் வந்து அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் பண்றாங்க. என்னன்னா ஒரு டீச்சர் வந்து ஒரு நிறைய பெண் குழந்தைங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ஏழை எளிய பெண் குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான பெண்மணிகள் வந்து அவங்க வந்து ஹேண்ட் பிக் பண்ணி அவங்கள வந்து இலவசமா வந்து அவங்கள கௌரவிக்கும்படியா வந்து விண்வெளிக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் அவங்க வந்து விண்வெளியில இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கீழே பூமிக்கு வந்துருவாங்க. ஆனா அந்த 10-15 நிமிடமே நீங்க பாத்தீங்கன்னா அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது நிஜமாவே வந்து உங்களுக்கு பெரிய அவார்ட்ஸை விட இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். சோ இது வந்து கவர்மெண்ட் வந்து திங்க் பண்ண முடிஞ்சதுன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் மிஷன்ல நம்மளால வந்து ஒரு பெண்மணியை அனுப்ப முடியல, தட்ஸ் ஓகே. பட் ஏதாவது ஒரு சிறந்த பெண்மணி, சாதாரணமான ஒரு பெண்மணி, சாதாரணம்னா நான் என்ன சொல்றேன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு பைலட் ஒரு ஆர்ம்ட் போர்சஸ்ல எதுலயுமே இல்லாம ஒரு பெண்மணி, ஒரு ஆண்டர்பிரினியர், அந்த மாதிரியான ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்கள கௌரவிக்கும்படியா இந்த மாதிரி ப்ளூ ஆரிஜின்ல இல்லைன்னா வந்து வர்ஜின் கெலாக்டிக், இந்த 2 தான் மிஷன்ஸ் வந்து என்ன பண்றாங்க, பிரைவேட் ஆஸ்ட்ரோநாட்ஸ் நிறைய கூட்டிட்டு போறாங்க. 10 நிமிடம் 15 நிமிடம் அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஜர் கொடுக்கறதுக்கு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு. சோ இப்படியான ஒரு விஷயம் நம்மளால மேற்கொள்ள முடிஞ்சதுன்னா இது வந்து ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்ற ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டரா இருக்கும் மற்ற பெண்களுக்கு இந்தியாவில். இப்ப போகக்கூடிய காலங்கள்ல பாத்தீங்க இன்னொரு ஒரு கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 1-2 வருஷம் ஆகும் நம்ம வந்து க்ரூட் மிஷன் அனுப்புறதுக்கு. அதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஃபைட்டர் பைலட்ஸ் அவங்க வந்து 7 இயர்ஸ், மினிமம் 7 to 8 இயர்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஜர் ஆயிடும். சோ அப்ப நீங்க வந்து ப்ராப்பரா ககன்யான் மிஷன்ல நம்மளோட விமன் ஆஸ்ட்ரோநாட்டை வந்து செலக்ட் பண்ணி மேல கூட்டிட்டு போகலாம். சோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இப்போ இன்னொன்னு வந்து ஜீரோ கிராவிட்டி ஃபிளைட். இது வந்து என்னன்னா எனக்கு வந்து பர்சனலா நான் வந்து இந்தியாவில இருந்து ஒரே பெண்மணி நான் வந்து ஜீரோ கிராவிட்டி ஃபிளைட்டை வந்து போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். அது வந்து என்னன்னா யூஎஸ்ல கெனடி ஸ்பேஸ் சென்டர் அந்த டிஃபென்ஸ் டார்மேக்ல இருந்து தான் வந்து ஃபிளை ஆகும். இட்ஸ் அ பாராபோலிக் ஃபிளைட். என்னன்னா 3 மணி நேர ஃபிளைட்ல உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 தடவை அந்த பாராபோலா இம்பாக்ட் இருக்கும். சோ நீங்க வந்து ஒரு நிமிஷம் நீங்க ஜீரோ கிராவிட்டியை ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்பவே வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஜர் அப்படின்னு சொல்லலாம். ஜி ஃபோர்ஸ் அதுல வந்து ரொம்ப கம்மியான ஒரு ஜி ஃபோர்ஸ் தான் இருக்கும். பட் நமக்கு வந்து அது பழக்கம் இல்லாத காரணத்தினால நமக்கு வந்து மேபி ஆக்சிஜன் தேவைப்படுமோ, நமக்கு வந்து ஒரு வாமிட் வர ஃபீல் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு வந்து இருந்துட்டே இருக்கும். அஃப்கோர்ஸ் பக்கத்துலலாம் நமக்கு வந்து ஆக்சிஜன்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க. பட் இந்த ஒரு 3 மணி நேர எக்ஸ்பீரியன்ஸே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஸோ ரியல் ஸ்பேஸ்க்கு போகனா இன்னும் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து அதை அனுபவிச்சாதான் வந்து சொல்ல முடியும். அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லா துறையிலுமே வந்து நமக்கு வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட சேட்டலைட்ஸ் வந்து பெரிய பெரிய சைஸ் சேட்டலைட்ஸ் இருந்தது. ஹியூஜ் ஒரு ரூம் சைஸுக்கு இருந்தது ஒரு சேட்டலைட் எல்லாமே. சோ இந்தியால இருந்து நம்ம ஒரு ஆண்டுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேட்டலைட் 2 சேட்டலைட் நம்ம லான்ச் பண்ணுவோம். ரொம்ப பெரிய சேட்டலைட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து பிரெஞ்சு கியானால இருந்து நம்ம லான்ச் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ என்னன்னா நம்மளோட லான்ச் வெஹிக்கிள்ஸோட கேப்பபிலிட்டியே
இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து பாகுபலி ராக்கெட்டால நம்மளோட சந்திரயான்லாம் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். சோ இந்தியா வந்து படிப்படியா வந்து முன்னேறிட்டு தான் இருக்கு. இந்த டெக்னாலஜியை வந்து ரொம்பவே வந்து இப்ப ஐ மீன் இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும். என்னன்னா, நாசால இருக்கக்கூடிய 40% சயின்டிஸ்ட் வந்து முக்கியமான ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து இந்தியாவிலிருந்து போய் படிப்புக்கு அங்க போய் மாஸ்டர்ஸ் போய் அதுக்கப்புறம் சிட்டிசன் ஆகி நாசால வேலை பார்க்கறவங்க தான் இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 20 முறை பயணிச்சிருக்கேன் அங்க. எத்தனையோ சயின்டிஸ்ட் இந்தியாவிலிருந்து போய் அங்க நாசால முக்கியமான ஒரு பதவி வகிக்கிற சயின்டிஸ்டோட இன்டராக்ட் பண்ணிருக்கேன். சோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பட் இப்ப என்ன மனநிலைனா, நமக்கு வந்து இந்தியாவில இந்த சயின்டிஸ்ட் எல்லாரும் உருவாகணும், இந்தியாவுக்காக ஒர்க் பண்ணணும், நம்ம வந்து நம்மளோட கொடியை நாட்டணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. மேம், பல்வேறு விஷயங்களை வந்து நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல கிராவிட்டி இல்லாம இருக்கும் இல்லையா, அங்க எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா மக்கள்கிட்டயுமே இருக்கும். நீங்க ஒரு 3 மணி நேரம் ஜீரோ கிராவிட்டி அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த லோ கிராவிட்டி, இந்த ஜீரோ கிராவிட்டியில அந்த தருணத்தை ஃபீல் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத சில விஷயங்களை நீங்க சிலாட் சொல்லியிருந்தீங்க. இன்னும் பல்வேறு கேள்வி இருக்குமா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு அங்க தும்மல், விக்கல் அந்த மாதிரி எல்லாம் வருமா? எப்படி இருக்கும்? அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? தண்ணி எல்லாம் நார்மலாவே அங்க குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்குமே. எப்படி இருந்துச்சு மேம் உங்களுக்கு? ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு த்ரோ அப் ஃபீல் தான் வந்தது. ஒரு மாதிரி நாசியாட்டிக்கா இருந்தது, த்ரோ அப் பண்ற மாதிரிலாம் இருந்தது, மூச்சு வந்து கொஞ்சம் திணற மாதிரி இருந்த அந்த ஃபீலிங்லாம் இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஏன்னா நம்ம விண்வெளிக்கு போகலைன்னாலும் அட்லீஸ்ட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஜீரோ கிராவிட்டியை ஃபீல் பண்றோங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. நான் இன்ஃபேக்ட் இந்தியாவோட கொடியை பிடிச்சிட்டு பரதநாட்டியம் ஸ்டெப் தான் பண்ணிட்டு இருந்தேன் அங்க. ஏன்னா நான் வந்து கூட நிலவுல வந்து கால் பதிச்சவரு சார்லி டியூக் அப்படிங்கிறவரு, அவரு கூட இந்த செலிபிரிட்டி பிளைட்ல போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனக்கு. சோ அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தனம். ஏன்னா ஒரு நிலவுல கால் பதிச்சவரோட நம்ம கூட பயணிச்சிருக்கோம் இந்த மாதிரி ஜீரோ கிராவிட்டியில அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெருமைக்கான ஒரு விஷயம். அதுல போகிறப்ப வந்து தண்ணி லிட்ரலி வந்து தண்ணிய வந்து ஸ்பில் பண்றாங்க. நீங்க கேட்டது கரெக்டான கேள்வி. தண்ணி ஸ்பில் பண்றாங்க. அது பாத்தீங்கன்னா பபிள்ஸ் மாதிரி அப்படியே ஃப்ளோட் பண்ணுது அந்த இடத்துல. சோ எல்லாருமே வந்து சின்ன குழந்தைங்க மாதிரி வாய் திறந்து அந்த பபிள பிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது அந்த ஃபிளைட்குள்ள. சோ ரொம்பவே வந்து ஹாப்பியா இருந்தது. அந்த ஃப்ளோட்டிங் பாக்குறப்போ கிரேட் ஃபீல் நிஜமாவே. ரொம்பவே சிலாகச்சு அந்த விஷயத்தை நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க மேம். அங்க எப்படி இருந்தது நடனமான அந்த விஷயத்தையும் நீங்க சொல்லியிருந்தீங்க. புகைப்படத்தை கூட நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தீங்க, அதையும் கூட நாங்க பார்த்தோம். ரொம்பவே அழகா இருந்துச்சு மேம். இப்போ நீங்க இந்த தண்ணி கூட ஸ்பில் ஆகி வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. உங்களுக்கு அங்க போனோன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா? என்னென்ன விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க மேம்? இப்போ அந்த 3 மணி நேரத்துல நீங்க இந்த விஷயத்தெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? So அந்த ஜீரோ கிராவிட்டி வந்து 50 டைம்ஸ் பாரபோலா இருக்கும். எவ்ரி பாரபோலா வந்து 1 நிமிடத்துக்கான ஒரு பாரபோலா. சோ அந்த ஜீரோ கிராவிட்டியை நீங்க அப்பப்ப ஃபீல் பண்ணுவீங்க. சோ அந்த டைம்ல அவங்க என்ன சொன்னாங்க, லெட் யுவர் செல்ஃப் லூஸ் அண்ட் ஃபீல் த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் உங்களுக்கு வந்து மூச்சு திணறல் ரொம்ப இருந்ததுன்னா நீங்க வந்து இந்த பாயிண்ட்ல ஆக்சிஜன் இருக்கு, நீங்க ப்ளீஸ் மாஸ்க இம்மீடியட்டா போட்டுக்கோங்க. சோ நிறைய பேருக்கு வாமிட் வர மாதிரி இருந்தது. சோ அந்த இடத்துல பேக்ஸ் வச்சிருந்தாங்க. சோ நீங்க அதை த்ரோ அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. சில பேருக்கு வந்து யூரினேட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சோ அவங்களுக்கு அவங்க சொல்லிருந்தாங்க பேக்ஸ் இருக்கு, சோ கேர்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ணி நீங்க வந்து அந்த பேக்ஸ்ல இது பண்ணுங்க அப்படின்னு இந்த மாதிரியான பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி ஸ்பில் ஓவர் பண்றது அண்ட் நூடுல்ஸ் வந்து ஜஸ்ட் ஸ்பில் ஓவர் பண்ணாங்க. சோ அந்த நூடுல்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லா அது பறந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. சோ சின்ன குழந்தை மாதிரி அந்த நூடுல்ஸை வந்து பிடிக்கணும் வாயில அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருக்கும் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. சோ இதெல்லாம் தான் வந்து சின்ன சின்ன பேசிக்ஸ் தான் அவங்க வந்து சொன்னாங்க. பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ 3-hour flight. சோ அதனால வந்து ரொம்ப கடினமான ஒரு பயிற்சிலாம் கிடையாது. பட் ஸ்பேஸ் சூட் போட்டுக்கிட்டு
நம்ம வந்து ஜீரோ கிராவிட்டியில போகிறது, அதுவும் ஒரு நிலவுல கால் பதிச்சவரோட அப்படிங்கறதெல்லாம் தான் வந்து மோஸ்ட் எக்ஸைட்டிங் ஃபீல் அதுல. நிச்சயமா மேம், சூப்பரா சொல்லியிருந்தீங்க மேம். இப்போ சுனிதா வில்லியம்ஸுமே அங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த வாட்டர் ஸ்பில் அந்த மாதிரி விஷயங்களையும் வந்து சொல்லியிருந்தாங்க மேம். இப்போ நம்ம பூமியில இருக்கும்போது தரை மேல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நீங்க அங்க அந்த மாதிரி இருக்காது இல்லையா? அதனாலே இப்போ நமக்கு இந்த மருத்துவர்கள் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது தலை கொஞ்சம் பெருசாவதற்கு வாய்ப்பு இருக்கு, கண் மங்களாவதற்கான வாய்ப்பு இருக்கு, கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. பறவைகள் கால் போல மாறுவதற்கு, அதை ரொம்ப சின்னதா மாறதுக்கான மசில் ரொம்ப இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க மேம். இப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியா இருக்கும்போது அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்களா? கண்டிப்பா. ஏன்னா ஜீரோ கிராவிட்டியில வந்து இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரேடியேஷன்னால இன்ஃபேக்ட் ஸ்கின்ல நிறைய வந்து எலர்ஜிஸ், ரேஷஸ், சம்டைம்ஸ் வந்து கேன்சருக்கு கூட இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து மைக்ரோகிராவிட்டியில இருந்து பயணிச்சோம் அப்படின்னா ரேடியேஷன்னால நமக்கு வந்து கேன்சர் கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியாகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு வந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்படியாகப்பட்ட தாக்கத்துக்குள்ளலாம் வந்து நிறைய பேர் உள்ளாகல. ரொம்ப ஒரு 5 to 6% தான் வந்து இந்த மாதிரியான பாதிப்புகள் நிறைய இருந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பஸ் ஆல்ட்ரின்லாம் வந்து கிட்டத்தட்ட 90 வயசுக்கு மேல வரைக்கும் அவர்லாம் உயிரோட இருந்திருக்காரு. ஒன்லி திங் இஸ் பஸ் ஆல்ட்ரின்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து முதல்ல வந்து நிலவுல கால் பதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அவரு வந்து அந்த வாய்ப்பை பயணிக்காம இது வந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங்க ட்ரெயின் பண்ணவர் வந்து எனக்கு மீட் பண்ணக்கூடிய சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அவரு வந்து சொன்னாரு இந்த மாதிரி நீல் ஆம்ஸ்ட்ராங்குக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துட்டாரு. ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங் ஃபர்ஸ்ட் கால் பதிச்சதுனால பஸ் ஆல்ட்ரின் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து உலகமே ஒரு புகழ்பெற்ற ஒரு முதல் மனிதனாக ஆயிட்டாரு. ஸோ அவருக்கான அந்த புகழ்ச்சி பாராட்டுகள் அதெல்லாம் வந்து நிறைய வர ஆரம்பிச்சதுனால பஸ் ஆல்ட்ரின் அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் அவருக்கு அந்த வருத்தம் தான் இருந்துட்டே இருந்தது நிறைய. அதுவும் வயதான பிறகு அது வந்து ரொம்ப அவரோட மனோநிலையை பாதிச்சுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா மற்றபடி வேற எதுவுமே வந்து இல்லை. பிகாஸ் அந்த பயிற்சி அவ்வளோ இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 முறை நாசாவுக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த இடத்துல நீங்க ஹியூஸ்டன்ல பாத்தீங்க அப்படின்னா பயிற்சிக்கான ஒரு தளம் இருக்கு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட 200 அடியோ சம்திங், அது வந்து 100 to 200 அடி, எனக்கு சரியா அது வந்து குறிப்பிட தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு பூல் இருக்கும். ஸோ அந்த பூல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளோட் பண்ணிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் அந்த பூல்ல ஃப்ளோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதுலேருந்தே அவங்களோட ட்ரைனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து என்னென்ன ஆராய்ச்சி அவங்க மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங், பிசிக்கல் ட்ரைனிங்ல வந்து இந்த பூல்ல வந்து அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இதை தாண்டி சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங் அவங்களுக்கு வந்து நிறைய கொடுக்கப்படும். ஏன்னா இப்ப எவ்ரி டைம் நீங்க பாத்தீங்கன்னா 7 ஆஸ்ட்ரோநாட்ஸ் மேல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில சமயம் 2 ஆஸ்ட்ரோநாட்ஸ் இருப்பாங்க. ரொம்ப சில சமயம் வந்து ஒரு ஆஸ்ட்ரோநாட் கூட இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆஸ்ட்ரோநாட்லாம் இருக்கக்கூடிய ஒரு தருணத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 16 முறை சூரியோதயம், சூரிய அஸ்தமம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த இருட்டு, அமைதி, இதெல்லாம் வந்து அவங்க தாண்டி ஒரே ரூம்குள்ள அவங்க கன்ஃபைன் ஆகி இருந்தது. திருப்பி பூமிக்கு வரப்ப சின்ன சின்ன சத்தங்கள் கூட அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அந்த நார்மல்சிக்கு வரத்துக்கு அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் கூட ஆகிறது அவங்களுக்கு. ஸோ இப்படியெல்லாம் போய் தான் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்.